அவர் இறந்தவர்களை எழுப்புறது அப்படின்றதுன்னு நிறைய பேர் பாடியில கொண்டு வந்து போட்டு போயிடுறாங்க, எழுப்பி விடு. ஔவையார் எழுதுறாங்க, பொட்டலை கையாந்த கரைன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எங்கேயுமே கரிசலாங்கண்ணி எந்த எவனுமே சொல்லல. வள்ளலார் தான் முதல்ல வந்து அது பொட்டலை கையாந்த கரை கிடையாது, அது பேர் இல்ல. அது வந்து பெண்கள் தாலி வாங்க கூடாது, புருஷன் செத்து போயிட்டா தாலியோடய இருக்கணும். அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த கடை விரித்தன் கொள்வார் இல்லைன்னு சொல்றதெல்லாம் வள்ளலார் எங்கேயுமே சொல்லல, அது இவங்களா உருட்டி விட்டது. எப்படி கிறிஸ்துவத்துல கொண்டு போய் நீங்க வந்து ஏதேன் தோட்டத்துல மாயைன்ற ஒரு சாத்தானை கொண்டு வந்து பாம்பு வடிவுல வந்துச்சோ, அதே தான் இங்க மயில் கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க பைபிள்ல படிச்ச ஏதேன் தோட்டத்துல இருந்த பாம்பு வந்து இன்னும் முருகன் கோயில் மயில் வாயில தான் மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த சேர்ந்த முட்டைகள் எல்லாத்தையுமே கோர் பண்றதுக்காக ஒரு டிசைன் ஆகுது. ஒருவேளை அது கருவுற்றால் அந்த முட்டை வெளியே வந்து அது கருவுற்ற முட்டையாக வெளியே இருக்கும். அது கருவுறாவிட்டால் அந்த கழிவு முட்டையா வந்து வெளியே விழுகும். அப்ப பறவைகளுடைய மாதவிடாய் தான் முட்டை. நான் சொல்றது புரிஞ்சுக்கீங்களா? இப்ப அப்ப நம்ம முட்டை திங்கிறோம்னு சொல்லி என்னது திங்கிறோம்? ஒரு காலத்துல மனிதர்கள் ஓடி வேட்டையாடும் பொழுது மழை பெஞ்சுச்சுன்னா தண்ணி கண்ணில் படாம இருக்கிறதுக்காக வலிச்சு ஓடுறதுக்காக இயற்கை ஆரம்பிச்சதான் அந்த பூர்வம். இது மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கு, சரிங்களா? அப்ப இந்த காரணங்கள்லாம் ஏன் உருவாச்சு அப்படின்றதான அறிவியல். நமக்கு தெரியாம எத்தனையோ இருக்கா இல்லையா உடம்புல? அப்ப தெரியாதெல்லாம் சேர்த்துதான் மெய்யியல்னு சொல்றோம். அப்ப வள்ளலார் என்ன செய்யறாருன்னா, மக்கள் குழப்பத்துல இருக்கிறதுக்கு புரிய வைக்கிறாரு, நிறைய விஷயங்கள் புரிய வச்சிருக்கிறாரு. அவனா அவருடைய எத்தனை வருஷத்துலதான் எத்தனை விதத்தை தான் போய் புரிய வைக்க முடியும். இப்ப அவருக்கு பேஸ்புக் இருந்துச்சுன்னா நிறைய போஸ்ட் போட்டிருப்பாரு, யூடியூப் இருந்தா நிறைய போட்டிருப்பாரு. அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட பேப்பர் மட்டும்தான் இருந்துச்சு, எழுதி போட்டாரு. அதையே நிறைய பேர் தடுத்தாங்க. அவரு கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் ஞான சபை கட்டினாருங்க. இங்க இருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து எங்க பாடல்கள் எல்லாம் பாடுறாரு. ஒரு 35 வயசு இருக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, இங்க இருந்து மருதூர் போயிடுறாரு. அவர் பிறந்த இடத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்க வந்து அவருடைய கொள்கைகளை அவர் ஃபாலோ பண்றாரு. அவர் வந்து ரசவாதம் செய்யறதுனால நிறைய சீடர்கள் அவர் தொல்லை பண்ணி ரசவாதம் செய்ய சொல்றாங்க. அவர் இறந்தவர்களை எழுப்புறது அப்படின்றதுன்னு நிறைய பேர் பாடியில கொண்டு வந்து போட்டு போயிடுறாங்க, எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாரு, திருப்பி ஓடுறாரு. மக்கள் இருந்து மக்களுக்கு சொல்றாரு, அதே டயத்துல ஓடுறாரு. அப்ப கிருபானந்த வாரியார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வள்ளலாரை பத்தி என்ன சொல்றாருன்னு நான் தெரிஞ்சுக்கங்க. ஏம வாழ்வு, அனக வாழ்வு, அகவாழ்வுன்னு நிறைய வாழ்வுகளை பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை சும்மா ஒரு சாதாரண வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து நான் ஒரு ஸ்டேட்டஸுக்கு போறேங்க. இப்ப நான் என்ன பண்றாங்கன்னா, கூப்பிட்டு கலெக்டர் ஆக்கிடுறாங்க, சென்னை கலெக்டர் ஆக்கிடுறாங்க. இப்ப நான் நாளைக்கு அடுத்து இன்டர்வியூ வருவேங்கிறீங்க, வரமாட்டேன் இல்லைங்களா? அப்ப ஒருத்தன் ஒரு நிலையிலிருந்து உயர்ந்து விட்டால் அவன் தாழ்ந்த நிலையில இருக்கிறத யாரையும் பார்க்கறது இல்லை. அப்ப இதற்கு முன்னால் இருந்த ரிஷிகள், இது வந்து கிருபானந்த வாரியார் சொன்ன, வள்ளலார் புரியுறதுக்காக சொன்ன கதை. எல்லாருமே வந்து இறைவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே இறைநிலையை அடைகிறாங்க. நம்ம இந்து மதத்துல தான் இறைநிலையவே அடைய முடியும்னு சொல்றாங்க, இறைநிலை அடைகிறாங்க. அப்ப வள்ளலார் சொன்னது மக்களுக்கு புரியறது மாதிரி சொன்னார், மக்களுக்கு புரியுற மாதிரி இறை தத்துவங்களை சொன்னார், பாடல்களா சொன்னார். இதுல முக்கியமா சொன்னது சமூக புரட்சிகளை சொன்னார். அன்பு செலுத்துங்கள், பிறரை மதியுங்கள், முதல்ல மனிதனா மாறுங்க, அப்புறமா இறைவனை பத்தி யோசிக்கலாம். இறைவனை அடைவதற்கு சில உடம்பு தத்துவங்கள் தேவை. ஏன்னா உடம்புக்குள்ளதான் இறைவனை அறிய போறோம். அப்ப உடம்பை வந்து பத்திரப்படுத்து, உடம்பை பொன் போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எழுதுறாரு. அப்ப உடம்பை பாதுகாத்துக்கிறப்பதான் வந்து அவர் மூலிகைகள் எல்லாம் போறாரு. கரிசலாங்கண்ணிங்கிறத தவிர்த்து பெரிய மூலிகை எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. பொட்டலை கையாந்த கரைங்கிறது வந்து கரிசலாங்கண்ணி. ஔவையார் எழுதுறாங்க, பொட்டலை கையாந்த கரைன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எங்கேயுமே கரிசலாங்கண்ணி எந்த எவனுமே சொல்லல. வள்ளலார் தான் முதல்ல வந்து அது பொட்டலை கையாந்த கரை கிடையாது, அது பேர் இல்ல, அது வந்து தேவ மூலிகைன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு சித்தனுக்கு மிக முக்கியமான மூலிகை வந்து கரிசலாங்கண்ணி. ஒருவன் கரிசலாங்கண்ணி மட்டும்தான் அவனுடைய உயிரை வளர்க்குது, மீதி எல்லா மூலிகையும் உடம்பை தான் வளர்க்குதுன்னு சொல்லி அந்த மூலிகை தத்துவங்களை சொன்னாரு. உண்மையை சொன்னாரு, ஜீவகாரணிய ஒழுக்கத்தை சொன்னாரு, இறைவனுடைய நிலை இப்படித்தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி அவர் உயர்வு பாடினாரு. அதுல வந்து அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவருக்கு நிறைய தத்துவங்கள் இருக்கு, நிறைய கொள்கைகள் சொல்றாரு. பெண்கள் புருஷன் இறந்த பிறகு தாலி வாங்க கூடாதுன்றது சொல்றாரு. சன்மார்க்கத்துக்குள்ள வர்றதுக்கு சில நெறிமுறைகளை சொல்றாரு. அப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு கண்டென்ட்டா மாத்தி அவர் என்ன செய்யறாருன்னா, இதை 10ஆம் பொதுவா சொன்னா மக்களுக்கு புரியாதுன்னு சொல்லி சன்மார்க்கம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சன்மார்க்கம் யாரு ஆரம்பிச்சதுனாங்க? திருமூலர் ஆரம்பிச்சது. திருமூலர்ல இருந்து சன்மார்க்கம் வருது. சமரச சுத்த சன்மார்க்கம், சத்திய சமரச சுத்த சன்மார்க்கம் சொல்லி பேர் மாத்திட்டே இருக்கிறார், அப்டேட் பண்றாரு. அப்டேட் பண்ணி அது காரணங்கள் போடுறாரு. அப்ப அந்த சத்திய சன்மார்க்கத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில ஒழுக்க நெறிகளுக்குள்ள இருக்கணும். அந்த ஒழுக்க நெறிமுறைகளே வந்து உங்களுக்கு இறைவனை காட்டும். ஏன்னா இறைவனை அறிவதற்கான போதிய அறிவு உங்களுக்கு இல்லை.
அப்ப அந்த ஒழுக்க நெறிமுறைகள்யாச்சும் இறைவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவான்ல, அப்பயாச்சும் நீ தப்பிச்சுக்கன்னு சொல்றதுக்காக சொல்றாரு. அதுல வந்து பெண்கள் தாலி வாங்க கூடாது, புருஷன் செத்து போயிட்டா தாலியோட இருக்கணும், அவங்க அதுக்காக புதுசா கல்யாணமும் பண்ணிக்க கூடாது, தேவையில்லை, விருப்பப்பட்டா பண்ணிக்க, பிள்ளைகளை வளர்த்துக்க, அதுக்காக நீ வந்து உன்னை ஒதுக்க தேவையில்லை. பெண்கள் சமூகத்துக்குள்ள வரணும், யோகம் கத்துக்கணும், ஆங்கிலங்கள் கத்துக்கணும், எல்லாத்தையும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாம் பெண்ணியம் பேசுறாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாம் பெண்ணியம் பேசுறவங்க 3 பொண்டாட்டி கட்டினவங்க இல்லைங்களா. அப்படி பேசல அவர் உண்மையான பெண்ணியம் பேசினார். அந்த பெண்ணியம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணியம் பேசினாரு, தத்துவங்களை பேசினாரு, எல்லாம் பண்ணிட்டு கடைசியா என்ன செய்யறாருன்னா வடலூர் கட்டுறாரு. வடலூர் ஞான சபையை கட்டி, இது உனது தலை அமைப்பு, இதுக்குள்ள ஜோதி வடிவாக நான் எப்படி ஜோதி ஏற்றிருக்கணும், இதே போலவே நடராஜன் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான், உன்னுடைய இறைவன் உன்னுடைய உயிராக இருக்கிறான், அந்த உயிர் எப்படி இருக்குன்றத கண்டுபிடி, அதுதான் இறைவனுடைய தத்துவம், அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு அன்பு இயற்கையாவே வந்துடும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு அடிக்கடி வராத, இது வந்து ஒரு தத்துவம், உனக்கு ஒரு மினியேச்சர் பண்ணி கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்தியா, இது உனக்குள்ள தேடு, இறைவன் ஜோதி வடிவில் இருப்பதாக முதலில் தேடு, உருவம் கரைந்து அருவமாகும், துவைதம் கறந்தா அத்வைதம் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் சொல்லி வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா இதை சொல்றாரு, மக்களுக்கு சொல்றப்ப அங்கேயுமே என்ன ஆயிருதுங்க, புரிதல் குறைபாடு வந்துருது. அவர் என்ன செய்யறாருன்னா இந்த கடைவிரித்தன் கொள்வார் இல்லைன்னு சொல்றதெல்லாம் வள்ளலார் எங்கேயுமே சொல்லல, அது இவங்களா உருட்டி விட்டது. ஏன்னா அவருக்கு வந்து எங்கேயுமே நெகட்டிவ் தாட் இல்லை. ஏன்னா கடைவிரித்தன் கொள்வார் இல்லைன்னு ஒருத்தவங்க மேல கோவம் வருதுன்னா அவர் என்ன மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு, அவர் எங்கேயுமே ஏன்னா மக்களுடைய நிலை அவருக்கு தெரிஞ்சது தானே, அவர் இறைநிலைக்கு போனவருக்கு எப்படி அவர் கோவப்படுவாரான்னு, அவர் வந்து மக்களுடைய நிலை தெரியும். அவர் என்ன செய்யறாருன்னா சொல்லிக்கொண்டே இருப்பேன், தண்டன் விழுந்து சொல்வேன்னு கேட்கிறார். என்ன சொல்றாருன்னா தண்டன்னா காலில் விழுந்து சொல்லுவேன், என்னவன் ஆக்கி கொள்வேன், எவனுக்காவது இறைவனை பத்தி சொல்றதுக்கு ஒரு 10 ரூபா கேட்கிறான்னா பிச்சை எடுத்து வந்து அவனுக்கு 10 ரூபா கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு இறைவனை சொல்லுவேங்கிறார். அப்ப நான் என்னுடைய வேலை இறைவனா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எப்படியாச்சும் நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. கெஞ்சி சாப்பாடு போடுறது இதே வேலையா சுத்தி அதுக்கப்புறமா தான் வந்து தர்மசாலை தொடக்குறாரு, அதுக்கப்புறமா இது ஞான சபை தொடக்குறாரு. தொடங்கிட்டு இங்க எதுவுமே வந்து சரியா, ஏன்னா இவரை சுத்துறவங்க பூரா அந்த ரசவாதம் இந்த மாதிரி ஒரு கம்பக்கான விஷயத்தை சுத்துறப்ப இவர் என்ன செய்யறாரு, திருப்பி இங்க இருந்து கிளம்பி சில முயற்சிகளுக்காக பக்கத்துல கூடிய மேட்டுக்குப்பம்ன்ற ஊருக்கு போறாரு. அதுக்கு நடுவுல எனக்கு ஒரு சந்தேகம், உருவ வழிபாடு வேண்டாம் அப்படின்னு வள்ளலார் சொன்னதா சொல்றாரு. உருவ வழிபாடு வேண்டாம்னு அவர் சொன்னது எதுக்குனாங்க, உருவங்கள் இறைவனுக்கு கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, எதுக்கு மூக்கு இருக்குன்னு கேக்குறேன் இல்லையா. இப்ப கொசு, ஒரு பெரிய கொசு கூட்டங்க, நைட்டு ஒரு பெரிய கொசு கூட்டம், சென்னை ஃபுல்லா இருக்க கொசு கூட்டம்னா இங்க இருந்து கிளம்பி மவுண்ட் ரோடுக்கு பின்னால ஒரு மீட்டிங் போடுது. இன்னைக்கு அது இறைவனுடைய ஒரு திருவிழா கொசுக்கெல்லாம். அப்ப அந்த கொசு இறைவன் எப்படி இருக்கும், பெரிய கொசு, கிரீடம் எல்லாம் வச்சு டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஏன்னா கொசு எல்லாம் சேர்ந்து அதை தானே வடிவமைக்க முடியும். அது போல நம்ம இறைவனை வடிவமைச்சு வச்சிருக்கோமே தவிர இந்த இறை அவதாரங்கள் எல்லாம் தத்துவங்கள்னு சொல்றாரு. இப்ப சிவன் கோயிலுக்கு போறீங்க, முன்னால நந்தி இருக்கு, ஏன் மயில் வாயில பாம்பை கொண்டு போய் முருகனுக்கு வச்சாங்க, ஏன் சிவன் கோயிலுக்கு நந்தி வச்சாங்க, பிள்ளையார் கோயில ஏன் எலி வச்சாங்க, எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு இல்லையா. அப்ப இது நம்ம ஏன் யோசிக்க மாட்டோம், நம்ம போனோம்னு என்ன செய்யறோம், நந்தி காதுல வச்சுட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும் நந்தி அப்படின்னு சொல்றோம். அது நந்தின்றது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல இல்லைங்களா. மயில் ஏன் காலில் வச்சுக்கிட்டு இருக்கு, அந்த பாம்பு என்ன, மயில்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் வள்ளலார் அவருடைய புத்தகங்களை விளக்கம் கொடுத்திருக்காரு. கடவுளுக்கே 2 வைஃப் இருக்கிற மாதிரி எல்லாம் எல்லாமே தத்துவங்கள்ங்க, எல்லாமே தத்துவம், எல்லாமே டூல்ஸ். அப்படின்னா எதுக்கு டூல்ஸ் வச்சிருக்கோம், நம்ம எதுக்கு டூல்ஸ் வச்சுக்கிறோம், நம்மளோட தேவைக்காக வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப கடவுளுக்கு எதுக்கு டூல்ஸ், அப்ப கடவுள் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த காரியத்தினுடைய அடையாளங்களாக அந்த டூல்ஸ் இருக்கு. அப்ப அது கடவுளும் கிடையாது, உருவமும் கிடையாது, அந்த செய்யப்படக்கூடிய செயலினுடைய வடிவத்தை நாம் ஒரு கடவுள் தத்துவமாக வழிபடுகிறோம், புரிந்து கொள்கிறோம். பட் நம்ம இன்னைக்கு அதுதானே கடவுளா வழிபடுறோம். அது நம்மளுடைய குறைபாடு, இயலாமைங்க. இப்ப ஒரு காலத்துல இயற்கையாவே நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் இருக்குது, பாம்பு இன்னைக்கு இது வரைக்கும் எனக்கு கொத்துனது இல்லை, ஆனா பாம்பை கண்டா நான் என்ன செய்யறேன், பயம். ஏன் பயப்படுறேன், கடிச்சிருமோ, ஏங்க இது வரைக்கும் கடிச்சதே இல்லையா, அது எப்படி கடிச்சு, அப்ப நான் வேற மாட்டை பார்த்தா பயப்படுறது இல்லையே, பூச்சியை பார்த்தா பயப்படுறது இல்லையே. அப்ப இயற்கையாகவே கொடும்பாவிகளாக தவறு செய்யக்கூடிய இதுகளாக நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அப்ப இது வந்து ஒரு கண்டென்ட், இது ஒரு குறியீடு. இந்த குறியீடை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, பாம்பு என்பது ஒரு கொடுமையான ஒரு பண்புங்கிறத சிம்பாலிசம் பண்றாங்க. அப்ப மயில் பாம்பை கையில வச்சிருக்கா, பாம்பு என்பது மாயை. எப்படி கிறிஸ்துவத்துல கொண்டு போய் நீங்க வந்து ஏதேன் தோட்டத்துல மாயைன்ற ஒரு சாத்தானை கொண்டு வந்து பாம்பு வடிவுல வந்துச்சோ, அதேதான் இங்க மயில் கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க பைபிள்ல படிச்ச ஏதேன் தோட்டத்துல இருந்த பாம்பு வந்து இன்னும் முருகன் கோயில் மயில் வாயில தான் மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்ப எல்லாமே சப்ஜெக்ட் ஒண்ணுதான். அப்ப நம்மளுக்குள்ள கூடிய தத்துவங்களை ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி, இது வந்து என்னன்னா சொல்லக்கூடிய பண்புகள், ஓமானம் எடுத்து ஓமயம் எடுத்து சொல்லக்கூடிய பண்புகள், ஓகேங்களா.
அப்ப வேல் எதுக்கு வச்சிருக்காங்க, திரிசூலம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா எல்லாம் கண்டென்ட். இது எல்லாமே நம்மளுக்குள்ள இயங்கக்கூடிய தத்துவங்கள். இப்ப வள்ளலார் என்ன சொன்னாருன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். நம்ம வெளியே சொன்னது எல்லா கருத்துக்களும் எங்க இருக்குன்னா உள்ள இருக்கு. அப்ப உள்ளதான் எல்லாமே இருக்கு. உள்ள போய் சர்ச் பண்ண ஆரம்பி, அமைதிப்படுத்து. இங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீ வந்திருக்கிற, நீ நினைக்கிற பர்பஸ் உனக்கு இல்ல. நீ ஆதார் கார்டுக்கு வந்த, லைன்ல நிக்கிற, ரொம்ப நேரம் லைன்ல நிக்கிற, பசிக்குது, பக்கத்துல வடை சொல்றான். இப்ப என்ன ஆகி போச்சு மைண்ட், ஆதார் கார்டு வாங்குற வேலையை விட்டு வடதிங்கிற வேலைக்கு போயிட்ட. அப்போ உன்னுடைய சிந்தனைகள் மாறிடுச்சு. அப்புறமா ஒரு 2 மணி நேரம் உட்காந்து வெறும் வடையா தின்னுக்கிட்டு நீ வந்த வேலை மறந்து போயிருது. ஆதார் கார்டு கம்பெனிக்காரன் மூடிடுறான் கடை. இப்படிதான் ஆயுதம் வாழ்க்கைன்னு சொல்றாரு. அப்போ இப்போ உருவ வழிபாடு வேண்டாம் அப்படின்னா அவரை எதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்ல வர? எதை நோக்கி போக சொல்லுங்க, அவர் இறைவன் தான். இறைவன் உருவமற்றவனாகத்தான் இருக்கிறான்னு சொல்றாரு. ஓகேங்களா? இந்த உருவங்கள் எதற்கு சொல்றாருன்னா, இப்ப எல்லாருக்குமே பழக்க முடியாதுங்க. இப்ப உங்களுக்கு அம்மான்னு சொல்றப்ப பூரா நான் சிலேட்டுல ஆ போடணுமா? ஆனா சின்ன வயசுல நான் அம்மான்னு சொல்றப்ப நீங்க ஆ போட்டு தானே ஆகணும். அப்ப பழக போகக்கூடிய நேரத்துல அப்ப என்ன சொல்றாருனாங்க, யமம் நியமம் யோகம் ஞானம் இருக்கு. அப்ப இதுல 16வது நிலை 13வது நிலை ஞான சரின்ற நிலைமைக்கு உனக்கு நீ வந்துடுற சன்மார்க்கி ஆகிறப்ப, அப்ப உருவத்தை விட்டுருங்கிறாரு. ஆனா இந்த பக்கம் யமம் நியமம் பண்றப்ப அவனுக்கு உருவம் தேவை இருக்கு. அவன் ஒரு பக்திக்கு போகும்போது உருவம் தேவை இருக்கு. எனக்குள்ள இப்ப எல்லாரும் பிறக்கும் பொழுது எனக்குள்ளேயே எனக்கு ஒரு கடவுள் பிறக்கிறான். நான் அந்த கடவுள்கிட்ட அசிங்கமா பேசுறேன், என்னுடைய பர்சனல் சாட்டிங்லாம் எனக்குள்ள பண்ணிக்கிறேன். எனக்கும் அவனுக்கு என்னுடைய அசிங்கமான சிந்தனைகள்லாம் அவன்கிட்ட நான் பேசுறேன், என்னுடைய உயர்வான சிந்தனைகளை பேசுறேன், என்னுடைய ரெக்வஸ்ட் வைக்கிறேன். எல்லாமே நான் இருக்கிற வரைக்கும் அவன் இருக்கிறான். நான் செத்தோடனே அவனு என்ன ஆயிடுறான், கூடயே செத்து போயிடுறான். அந்த இறைவன் அப்படின்றவனுக்கு ஒரு உருவத்தை கொடு. அவ உருவத்தை கொடுத்து நம்ம வழிபடும் பொழுது அந்த உருவங்களுடைய அமைப்புகள் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். நம்பிக்கை ஏற்பட இதை பற்றி விளக்கங்களுக்கு வா. அப்புறம் அன்பு இது பண்ணு, மக்களை சந்தி, மக்களுக்கு உதவு, அன்பே வடிவா மாறு, மனிதனா மாறு. அப்புறமா மனிதனுடைய நிலைமையிலிருந்து இறைவனை நோக்கி வழிபடு. இப்படின்றதான் வள்ளலாருடைய கொள்கை. இது கொஞ்சம் கஷ்டமான கொள்கை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்மளால அவருடைய கண்டென்ட்டுக்குள்ள நிக்க முடியாது. நிறைய நேரங்கள்ல நம்ம வெஜிடேரியன் சொல்றோம். வெஜிடேரியன் சாப்பிட்றத பெருமையா நினைக்கிறோம் இல்லைங்களா? ஒரு இடத்துல ஹோட்டல்ல உட்கார்றப்ப நான் வெஜிடேரியன் சொல்றது எனக்கு ஒரு ஹாப்பி, நான் ஒரு கெத்தான ஆள் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்ல அவர் சொல்றது. வெஜிடேரியன்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்லுங்க. வெஜிடேரியன்னா என்ன, நான் வெஜிடேரியன்னா என்ன? அசைவங்கள், அதாவது இங்கிலீஷ்ல. ஓகே, அப்படின்னா காய்கறி. காய்கறி, அப்ப காய்கறிக்கு உயிர் இல்லையா? அது அப்படி பேசணும்னா இருக்கு. அப்புறம் ஏன் அதை கொண்டு போய் வெஜிடேரியன்ல வச்சாங்க அப்படின்னு கேள்வி இருக்கு. இப்ப நான் ஈஸியா உங்களுக்கு சொல்ற மாதிரி புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு உயிர் இனப்பெருக்கம் பண்ணணும். ஒரு ஆடு ஒரு இனப்பெருக்கம் பண்ணணும்னா நம்மளுடைய உதவி அதுக்கு தேவை இருக்கா? இல்ல. அது காட்டுக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இனப்பெருக்கம் பண்ணும். அது யாருமே இல்ல, பாலைவனத்துல எந்த உயிரும் இல்ல, அது 2 ஆடு மட்டும் இருக்குதுன்னா கூட அது இனத்தை பெருக்கிக்கும். ஆனா தாவரங்கள் இனப்பெருக்கம் பண்றதுக்கு என்ன தேவை? சூரிய ஒளி. சூரிய ஒளிக்கு இனப்பெருக்கத்துக்கு சம்பந்தம் இல்லையா? ஓகே. இனப்பெருக்கம் பண்ணுவதற்கு ஏதோ ஒரு உயிரினுடைய உறவு தேவை. அது பூ பூக்குது இல்லைங்களா? அதுல ஒரு வண்டு உட்காராம மகரந்த சேர்க்கை நடக்குது. அந்த மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கு அப்புறமா அந்த பூ காயா மாறும். காயா மாறுறப்ப எதுக்கு மாங்காயை கடிச்சா வாயில புண்ணு வருது? மாங்காயை உடைச்சோடனே ஏன் பால் வருது? அது இன்னும் ரெடி ஆகல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. ஓகேங்களா? அம்மா அடிக்கிற மாதிரி, தோசை சொல்றதுக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி மாங்காயை கடிச்சோடனே பால் புண்ணாயிரும். அப்ப எந்த உயிரினமும் அந்த மாங்காயை அடுத்து சாப்பிடாது, இன்னும் ப்ரிப்பேர் ஆகல, வெயிட் பண்ணுன்னு சொல்லுது. அப்ப ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுங்க, கலர் மாதிரி வாசம் வருது. அது எதுக்குன்னா எல்லா உயிர்களையும் ஈர்க்குது. சாப்பிடு என்ன அப்படின்னு சொல்லுது. எதுக்கு சாப்பிட சொல்லுது? இனப்பெருக்கம். அந்த கொட்டையை அவன் கொண்டு போய் எங்கேயாச்சும் சாப்பிட்டு போடுவான் இல்லைங்களா? அப்ப மாங்காய் மரம் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஒருவன் அதை சாப்பிட வேண்டும். அந்த சாப்பிடுறதுக்காகத்தான் மாங்காயை சுத்தி அந்த சதையவே கொடுக்குது. ஏன்னா கொட்டையவன் கொண்டு போய் போடணும். சார் அந்த கொட்டை கீழே விழுந்தாலே முளைச்சிரும் தானே? அடுத்த கேள்வி, எந்த மாங்காய் மரத்துக்கு கீழேயாச்சும் மாஞ்செடி வந்திருக்கா? வேணா போய் பாருங்க. எந்த மரத்துக்கு கீழே அதனுடைய நாத்து வராது. அதனுடைய நெல்லுல அந்த நாத்துனால வளர முடியாது. அது எங்கேயாச்சும் பரவி கொண்டு போய் விழுந்தாதான் முளைக்கும். அப்ப இயற்கை தனது இனப்பெருக்க சிஸ்டத்தை வேற உயிர்களை நம்பி வச்சிருக்கிறது எல்லாமே செய்வோம். அதை நான் நம்பி அதை சாப்பிட்டு அது மூலமா நான் அதுக்கு உதவி செஞ்சு, அப்படியே இப்ப எங்க பாட்டி கூப்பிடுது போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டோன்னு சொல்லுது, ஒரு 10 காசு கொடுக்குது போய் முட்டாய் வாங்கிக்கிட்டான்னு சொல்லுது. அந்த முட்டாய் மாதிரி அந்த மரம் என்ன செய்யுதுன்னா எனக்கு ஒரு சில சதைகளையும் உணவுகளையும் கொடுக்குது. அதை நான் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் உதவி செய்யறேன். இந்த அளவுல சைவம். இதெல்லாம் மாடு ஏதாச்சும் இனப்பெருக்கம் செய்யறதுக்கு நான் உதவி செய்யணுமா? எதுவும் கிடையாது. அப்ப அதை நான் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படி டிஸ்டர்ப் பண்ணி நான் ஏதாச்சும் உணவு தின்னேன், அதனுடைய உயிரை நீக்கி ஏதாச்சும் உணவு தின்னேன்னா அது
அசைவம்னு சொல்றாங்க. அதுலயும் இப்ப வந்து வீகன் வந்து தேனை குடிக்காத பாலை குடிக்காதுன்னு சொல்றாங்க. அதுவும் ஓகே, அது ஒரு இன்னொரு அன்பு, அதிகமான அன்பு தான். அப்ப முட்டை என்னதுங்க? மெடிக்கலா பேசுறதுனால தப்பு ஒண்ணும் இல்லை. ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த அந்த டியூப்ல இருந்து கருமுட்டைகள் ப்ரிப்பேர் ஆகுது. ப்ரிப்பேர் ஆகி டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சேருது. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோடனே அது ஒருவேளை கருவுற்றான், அதை பாதுகாப்பதற்காக அந்த கர்ப்பப்பை சுவர்கள்லாம் வந்து அதுக்கான திசுக்களை உற்பத்தி பண்ணுது. ஒருவேளை அந்த கரு வந்து அணுவோட சேரல, அது கரு உரல, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா குறிப்பிட்ட பீரியட்ல அது பீரியடா மாறிடுது, அது மாதவிடாயா போயிடுது. இந்த விஷயம் வந்து எல்லா பாலூட்டிகளுக்கும் நடக்குது. நாய் முதற்கொண்டு மாடு ஆடு எல்லாத்துக்கும் இந்த சைக்கிள் நடக்குது. ஏன்னா அந்த முட்டை உற்பத்தி ஆகுது, அது சேருது, அங்க எந்த ஒரு கருவுரலும் இல்லாதப்ப அது வெளியேறிடுது. பறவைகளுக்கு என்ன நடக்குது? இதேதான் நடக்கணும். ஒரே லாஜிக் தானே, இறைவனுடைய படைப்புல எல்லாம் ஒரே லாஜிக் தானே. பறவைகளுக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் வருது. இப்ப நம்ம ஆளு, இப்போ நான் ஒரு 4 சப்பாத்தி அதிகமா தின்றனால நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடப்பேன். பறவை 4 சப்பாத்தி அதிகமா தின்னுச்சுன்னா பறக்க முடியாது. அப்ப அது ஒரே வெயிட்டை மெயின்டைன் பண்ணுன்றப்ப இந்த சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, கர்ப்பப்பை சிஸ்டத்தை அது வெளியே வச்சுக்குது. அப்ப ஒரு பெண் பறவை ப்ரிப்பேர் ஆகுது, அடுத்த மாதவிடாய் முடிஞ்சு அடுத்து ப்ரிப்பேர் ஆகுது, அதனுடைய முட்டைகள் வந்து ஒரு இடத்துல சேருது. சேர்ந்த உடனே அந்த சேர்ந்த முட்டைகள் எல்லாத்தையுமே கோர் பண்றதுக்காக ஒரு டிசைன் ஆகுது. ஒருவேளை அது கருவுற்றால் அந்த முட்டை வெளியே வந்து அது கருவுற்ற முட்டையாக வெளியே இருக்கும். அது கருவுறாவிட்டால் அந்த கழிவு முட்டையா வந்து வெளியே விழுகும். அப்ப பறவைகளுடைய மாதவிடாய் தான் முட்டை. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்ம முட்டை திங்கிறோம்னு சொல்லி என்னது திங்கிறோம்? சரிங்களா? கோழியினுடைய மாதவிடாய், காக்காவினுடைய மாதவிடாய், காடையினுடைய மாதவிடாய்ன்னு சொல்லிட்டு தான் வாங்கி திங்கிறோம். அப்ப முட்டை என்பது மாதவிடாய். அப்ப மாதவிடாயை சாப்பிடுறதும் சாப்பிடாதும் உங்க விருப்பம். அது வந்து செய்வோமான்றதுக்கும் நான் வரல. ஏன்னா அதுக்கும் அது வந்து எந்த உயிரும் கிடையாது. பட் அதுக்குள்ள இருந்து ஒரு உயிர் அது வந்து நான் சொல்றதுங்க, முட்டை இருக்கு இல்லைங்களா, முட்டைக்குள்ள கருவுறாமல் வரக்கூடிய முட்டைங்கிறது தனி. மாதவிடாய் எல்லாத்துக்கும் வருது இல்ல, அது மாதிரி வெறும் மாதவிடாய்ங்கிறது முட்டை. அந்த மாதவிடாய் வரப்ப அது ஏதாச்சும் இணை சேர்ந்துருச்சுன்னா அந்த முட்டை வந்து நல்ல முட்டையா மாறிடும். அப்ப இப்ப வரக்கூடிய முட்டைகள் எல்லாமே வெறுமனே இணை சேராமல் வரக்கூடிய முட்டையை தான் வந்து கடையில விற்கிறான். ஓகேங்களா? அது வந்து இணை சேராத முட்டை, அதுக்குள்ள உயிரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் மாதவிடாயை ஒரு கவர்ல பிடிச்சு வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க. அதை வச்சிருக்காங்க, நம்ம ஆளு வாங்கி சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான் மேட்டர். அப்ப இதுல சைவமா அசைவமான்ற பிரச்சனை உங்களோடது. ஓகேங்களா? ஆனா சைவம் என்பது பிற உயிர்களுக்கு அவங்களுடைய சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. அப்ப சைவம், அப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா புலால் மரத்துக்கு வர்றாரு. எப்படி நம்ம வந்து ஒரு உயிரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ, ஒரு உயிருக்கு சாப்பாடு போடுறோமோ, அப்ப அந்த உயிரை கொல்லவும் கூடாது உணவுக்காக. அப்ப அங்க இருந்து நம்ம வள்ளுவருக்கு வர வேண்டியது இருக்குது. அவரும் புலால் மறுத்தல் கொல்லாமைன்னு 2 அதிகாரம் எழுதுறாரு. அப்ப இந்த இறை மார்க்கம் அப்படின்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். ஆமா, ஏன்னா இது நம்ம பண்டைய கால முறையில இருந்தே வேட்டையாடுதல் பழக்கம் அப்படின்றது நம்ம இருந்திருக்கு இல்லையா சார்? அது வந்து பண்டைய காலம் அதெல்லாம் இல்லைங்க. பண்டைய காலத்துல இருந்துச்சுன்னா நீங்க போய் வேட்டையாட வேண்டியதானே, எதுக்கு போய் கடல் லைன்ல நிக்கிறீங்க? அன்னைக்கு இயற்கையா தானே வழிபட்டாங்க. அதுதான் வழியெல்லாம் படலைங்க, அவன் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இறைவன்ற ஒரு தன்மை அவனுக்கு இல்ல. எப்ப நம்மளுக்கு வந்து எழுத்துக்கள் ஆரம்பிச்சோ, பேச ஆரம்பிச்சோமோ, அப்புறமா தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அவன் காட்டு முழங்குகளா இருக்கிறான், அவன் கையில கிடைச்சதை எடுத்து தின்றுக்கிறான். ஓகேங்களா? அப்ப நான் பண்டைய மனிதன் இருக்கான அப்புறம் எதுக்கு பேண்ட் போடுற இல்லைங்களா? நம்ம அறிவு வளருதுங்க, நம்ம இறைவனை நோக்கி நகர்றோம். இப்ப வந்து நம்ம வந்து குரங்குல இருந்து மனிதன் வந்தான், மனிதனுக்கு அப்புறம் என்ன வந்துச்சுன்ற கேள்வி இருக்கு. இப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா மனிதனுக்கு பிறகு நடக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசுறாரு. நம்ம வந்து டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி குரங்குல இருந்து மனிதன் வந்தான். வள்ளலாருடைய பரிணாம வளர்ச்சி வந்து மனிதனுக்கு பிறகு இன்னொரு நிலைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இப்ப உட்காந்துக்கிட்டு பண்டைய கால மனிதன் தாடி வளர்த்துக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு தான் கதை பேசுறாரு. அதுக்கப்புறம் இதனுடைய பரிணாமம் என்னவா இருக்கும்? இல்ல, அவர் தான் இறைவன் ஆகுறது தான் அவனுடைய பரிணாமங்கிறாரு. அதாவது என்ன சொல்றாருனாங்க, கேவல நிலைன்னு ஒண்ணுங்க, கேவல கலர்னு எழுதுறாரு. இது வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய சித்தமா இருக்கும். கேவல கலர்னு சொல்றாங்க. கலர் அப்படின்னா கண்டென்ட், அது ஒரு ஆளுன்னு அர்த்தம். கேவல கலர், கேவலம்னா என்னங்க, தடிமைன்னு அர்த்தம். சோலோ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, சோலோ. அப்ப நம்ம எல்லாமே பர்பஸ் இல்லாம கேவல நிலையில இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசும்பி கிடக்குறோம். என்ன பர்பஸ்னே இல்ல, நம்மளாம் இருக்கிறோம், ஜெனரேட் ஆகி இருக்கிறோம். அப்ப இப்ப நான் வந்து இங்க இருந்து மதுரைக்கு போகணும், என்ன வேணும்? வாகனம் வேணும், அல்லது நடக்கிறதுக்கு காலாச்சு வேணும். எனக்கு எதுவுமே இல்ல, நான் அப்படிங்கக்கூடிய கான்சியஸ் மட்டும் இந்த இடத்துல இருக்குது. நான் மதுரைக்கு போனா என்ன செய்யறதுங்க? கை வேணும், கால் வேணும், நடக்கிறதுக்கு உடவும் வேணும், அப்புறம் வண்டி வேணும், வாகனம் வேணும். அப்ப இது மாதிரி ஆன்மாக்கள் கேவல நிலையில் விசும்பி கிடக்கிறது. அப்ப அந்த ஆன்மாக்களுக்கு கடைத்தேறும் பொருட்டு அதெல்லாம் வந்து என்ன ஆகணுங்க, ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதனுடைய அந்த தனிமையை கட் பண்ணிட்டு அது கரைஞ்சிடணும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. ஒண்ணு இறைவனா கரையணும், இல்ல ஏதோ ஒண்ணு ஆகணும் இல்லையா? அது ஜஸ்ட் அது கான்சியஸா இருக்கு அப்படிங்கிறப்ப
அந்த கான்சியஸ் என்ன செய்யறாருன்னா சகல கலராக மாற்றுகிறார் இறைவனுடைய அருளால்னு சொல்றாரு வள்ளலார். அப்ப இறைவனுடைய அருளால் உங்களுக்கு 96 கருவிகளை கொடுக்கிறார். அப்ப மனம், சித்தம், புத்தி, கை, காலு, கரணேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 96 கருவிகளை அந்த கலர் வாங்கிக்கிட்டு சகல கலராக மாறுகிறார். சகல கலராக மாறி சிந்திக்க ஆரம்பிக்கிறப்ப அவர் விஞ்ஞான கலராக மாறுகிறார். அப்பதான் அறிவு வேலை பார்க்குது. அதை முடிச்சதுக்கு அப்புறமா அவர் கரைஞ்சு இந்த தத்துவங்களை எல்லாம் வச்சு கரைஞ்சு 6 கடந்துன்னு பாட்டு இருக்கும். 6னா 36 தத்துவங்கள். இதுல 96 தத்துவங்கள்ல 60 தத்துவங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. 36 தத்துவங்கள் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரது பேர் விஞ்ஞான கலர். அப்ப 36 தத்துவங்கள் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம்னா நம்ம இறைவனோட கலந்துர முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, சித்தமா இருக்குதுல. அப்ப வள்ளலார் அதை தான் சொல்றாரு. அப்ப 36 6 கடந்தேன்னு எழுதுறாரு. அற்புறஞ்சோதின்னு அந்த அகவல் எழுதுறாரு. அப்ப விஞ்ஞான கலரா மாறினதுக்கு அப்புறமா இந்த ஆன்மாக்கள் கரைஞ்சிருதுன்னு எழுதுறாரு. அப்ப ஆன்மாக்களை இறைவனோட கலக்க வைக்கணும். அதுதான் இதனுடைய பரிணாம வளர்ச்சி. ஆனா இது எந்த அளவு குரங்குல இருந்து மனிதன் வந்தான்னு குரங்குகள்லாம் உட்காந்து பேசுச்சுன்னா எப்படி இருக்கும்? இதனால செஞ்சு பார்ப்போமே அப்படின்ற ஒரு முயற்சி தானே தவிர நம்மளுக்கு அறிவு இன்னும் வளரல. வள்ளலாருடைய அறிவு இன்னும் நம்மளுக்கு வளரல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது புரியல. கடைசி அவர் அந்த ரூமுக்குள்ள போறாரு. போயிட்டு அவர் பூட்டிக்கிட்டு சில நாள் அங்க இருக்கிறேன், வேதனை அடையாதீங்க, மனசு சோர்வடைய விட்டுறாதீங்க, நான் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க, நான் 3 நாள் தான் உள்ள இருப்பேன், அதுக்கப்புறம் வெளியே வந்துருவேன், நம்பிக்கை இல்லாமல் எவனாச்சும் திறந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இருந்தாலும் நம்ம ஆளு என்ன செய்யறாங்க, போய் திறந்து பாக்குறப்ப அந்த டயத்துல ஆங்கிலேயருடைய கலெக்டர் இருக்காருங்களா, அவர் முன்னிலை திறக்கிறாங்க. இது நம்ம ஆளுக்கு போய் திறக்கல, கலெக்டர் வர வச்சு திறக்கிறாங்க. உள்ள யாரும் இல்ல. அப்ப கலெக்டர் கெசட்ல எழுதுறாரு. இன்னும் விருதாச்சலம் கலெக்டர் ஆபீஸ்ல போனீங்கன்னா வள்ளலார் டெத்லெஸ் பாடியாக மறைந்து விட்டாருன்னு ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கலெக்டர் சைன் போட்ட கல்வெட்டு இருக்கும். அது ப்ரூவ் பண்ணது. இதை நம்ம ஆளுங்க அவர் மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா போயிட்டு அவர் கரைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மேல எனக்கு நம்பிக்கை அதிகம். அவர் என்ன ஆனாருன்னு உண்மை தெரியல. ஆனா அவர் சொன்ன கணக்குப்படி, நடந்த நிகழ்வுப்படி ரெண்டையும் சிங்க் பண்ணி பாக்குறப்ப அவர் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் வள்ளலார் என்ன சொல்லிட்டு இருந்தாரு தெரியாது இல்லையா. அவர் 9 வயசுல இருந்தே நான் மரணமில்லா பெருவாழ்வை தான் நான் நோக்கி நகர்றேன் 9 வயசுல இருந்தே பாட்டுல எல்லா பாட்டுலயும் சொல்லிட்டு வர்றாரு. 6 திருமுறையில கூட 6000 பாட்டுல ஏதாச்சும் ஒரு பாட்டுல மரணம் இல்லாமல் இருப்பேன்றதை எழுதுறாரு. சாகாதவனே சன்மார்க்கின்னு எழுதுறாரு. அப்ப அவருடைய கூற்றுப்படி, அவருடைய செயல்படி அவர் கரைஞ்சிருக்கிறாருன்றது அவரு கலெக்டருடைய சான்றோர்படி எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா இத நம்மளுடைய அறிவுல சிந்திக்கும் பொழுது வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். ஒருவேளை இதுக்கு அடுத்து எவனாச்சும் ஒருத்தன் அறிவாளி கண்டுபிடிக்கலாம். சரிதான். நிச்சயமா சார். சோ இன்னைக்கு வள்ளலார் பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.